Hi guys, welcome to my channel. இந்த வீடியோல நாங்க இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினு சொன்னா டெய்லி யூசேஜ் 10 சென்டென்ஸ் பத்தி பார்க்க போறோம். சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கரெக்ட்டா Subscribe பண்ணுங்க. சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ எங்கட ஃப்ரெண்ட் ஒரு ஆளுக்கு உடம்பு சரியில்லை. அப்ப நாங்க அதை இங்கிலீஷ்ல சொல்லணும். அது என்ன மாதிரி சொல்லலாம்? அவளுக்கு இன்னும் உடம்பு சரியில்லை என்றதை நாங்க இங்கிலீஷ்ல சொல்ல போறோம். எப்படி சொல்லலாம்? She is not still well. She is not still well. She is not still well அப்படின்னா அவளுக்கு இன்னும் உடம்பு சரியில்லை, அவளுக்கு இன்னும் உடம்பு சரியில்லை அப்படின்னு அர்த்தம். அடுத்தது, நாங்கள் வீட்டில் இருக்கோம், நாங்கள் ஆஃபீஸ் போகணும். இப்போ ஆஃபீஸ் போக லேட்டாக நாங்கள் எழுந்திரிச்சிட்டோம். அப்போ எங்களோட ஒய்ஃப் பார்த்து சொல்கிறா, ஆஃபீஸ் போக ரெடி ஆகுங்க, ஆஃபீஸ் போக ரெடி ஆகுங்க. இதை என்ன மாதிரி சொல்லலாம்? ஸோ ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி சொல்லலாம்? கெட் ரெடி டு கோ டு த ஆஃபீஸ். கெட் ரெடி டு கோ டு த ஆஃபீஸ். ஆஃபீஸ் போக ரெடி ஆகுங்க அல்லது தயாராகுங்க அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது, ஃபேமிலியில் ஒரு சின்ன பிரச்சனை ஒன்று வந்துட்டு, அப்போ நிறைய பேர் நிறைய சஜஷன் சொல்கிறாங்க, சொல்யூஷன் சொல்கிறாங்க, ஆனால் நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ளலை. ஸோ அதை என்ன மாதிரி நீங்கள் சொல்லுவீங்க? நான் ஏற்றுக்கொள்ளலை, நான் ஏற்றுக்கொள்ளலை. எப்படி சொல்லலாம்? ஜஸ்ட் ட்ரை பண்ணுங்க. எஸ், ஐ டோன்ட் அக்செப்ட். ஐ டோன்ட் அக்செப்ட், நான் ஏற்றுக்கொள்ளலை. அடுத்தது, என்னை மீண்டும் கூப்பிடுங்க அல்லது என்னை மீண்டும் அழைங்க. ஸோ நாங்கள் பொதுவாக இதை கோல் பேசுகிற டைம்களில் யூஸ் பண்ணுவோம். எப்படி? என்னை மீண்டும் அழைங்க, என்னை பிறகு கூப்பிடுங்க. கால் மீ பேக், கால் மீ பேக். இப்போ நாங்கள் ஒரு இடத்துல பிஸியாக இருக்கோம், ஸோ எங்களுக்கு கால் ஒன்று வருது. ஸோ நாங்கள் கால் அட்டென்ட் பண்ணி பேசக்குள்ள சொல்கிறோம், நான் பிறகு பேசுகிறேன் அல்லது நான் அப்புறம் பேசுகிறேன் அல்லது என்னை பிறகு கூப்பிடுங்க. எப்படி சொல்லலாம்? கால் மீ பேக், கால் மீ பேக். அடுத்தது, இது எவ்வளவு? இது எவ்வளவு? நாங்கள் நிறைய நேரங்களில் கடைக்கு போகிற சந்தர்ப்பங்களில் வெஜிடபிள்ஸ் வாங்குறதா இருக்கட்டும், ஃப்ரூட்ஸ் வாங்குறதா இருக்கட்டும், அதாவது ஏதாவது திங்ஸ் வாங்குறதா இருக்கட்டும், எங்களுக்கு விலைகள் தெரியாது. அங்கே உள்ள கடை வேலை செய்கிற ஆக்கள்கிட்ட நாங்கள் இதோட ப்ரைஸ் என்ன மாதிரி அப்படின்னு கேட்போம். ஸோ அதை எப்படி கேட்கலாம்? ஹவு மச் இஸ் திஸ், ஹவு மச் இஸ் திஸ், ஹவு மச் இஸ் திஸ் அப்படின்னா இது எவ்வளவு, இது எவ்வளவு. அடுத்தது, நான் உன்னை பாராட்டுகிறேன், நான் உன்னை பாராட்டுகிறேன். ஸோ சில நேரங்களில் டீச்சர்ஸ் தங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் தாங்க எதிர்பார்த்த அளவு இல்லாத அளவுக்கு அச்சீவ்மெண்ட்ஸ் அடைஞ்சாங்கன்னு சொன்னால், ஸோ அவங்கள பாராட்டுவாங்க, அப்ரிசியேட் பண்ணுவாங்க. ஸோ அதை நாங்கள் எப்படி சொல்லலாம்? நான் உன்னை பாராட்டுறேன், ஐ அப்ரிசியேட் யூ, ஐ அப்ரிசியேட் யூ அப்படின்னு சொல்லலாம். அது, நீங்கள் பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறீங்க, ஸோ அங்கே பஸ் ஒன்று நிற்குது, அந்த பஸ் எந்த டைமில் போகும் அப்படின்னு உங்களுக்கு தெரியாது. ஸோ நீங்கள் அந்த நடத்துனர்கிட்ட கேட்குறீங்க, இந்த பஸ் எப்போது போகும் அல்லது எப்போது புறப்படும். ஸோ அதை என்ன மாதிரி கேட்பீங்க? ஜஸ்ட் ட்ரை பண்ணுங்க. ஸோ எப்படி கேட்கலாம் அப்படின்னா, when is the bus leaving, when is the bus leaving, இந்த பஸ் எப்போது புறப்படும், பஸ் எப்போது புறப்படும். அடுத்தது, நான் இதை செய்தேன், நான் இதை செய்தேன். எப்படி சொல்லலாம்? ஐ மேட் இட், ஐ மேட் இட், ஐ மேட் இட், நான் இதை செய்தேன். அடுத்தது, எங்களுக்கு அர்ஜென்ட் ஒரு ஹெல்ப் பண்ண தேவைப்படுவது. ஸோ எங்களோட ஃப்ரெண்டுகிட்ட நாங்கள் அஸ்க் பண்ணுறோம், எனக்கு ஒரு உதவி செய்யுங்க, எனக்கு ஒரு உதவி செய்யுங்க. அதை எப்படி நாங்கள் ஹம்பிளாக கேட்கலாம்? ஜஸ்ட் ட்ரை பண்ணுங்க. ப்ளீஸ் டூ மீ அ ஃபேவர், ப்ளீஸ் டூ மீ அ ஃபேவர். தயவுசெய்து எனக்கு ஒரு உதவி செய்யுங்க, தயவுசெய்து எனக்கு ஒரு உதவி செய்யுங்க. அடுத்தது, அது நமது பொறுப்பு, அது நமது பொறுப்பு. ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஜஸ்ட் ட்ரை பண்ணுங்க. அது நமது பொறுப்பு. இட் இஸ் அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி, இட் இஸ் அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ இட்டுன்னு சொன்னால் இதுன்றும் எடுக்கலாம், அதுன்னு எடுக்கலாம். ஸோ நான் இங்கே அதுன்னு எடுத்துருக்கேன். ஸோ இட் இஸ் அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி.
இட் இஸ் அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி. இல்லாட்டி நீங்கள் தட் போட்டு யூஸ் பண்ணலாம், அல்லது நீங்கள் தட் போட்டு யூஸ் பண்ணலாம். தட் இஸ் அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி. தட் இஸ் அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி. அது நமது பொறுப்பு. ஸோ அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.